ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தீத்து 3:5. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு நல்ல சத்தியங்களை கேட்டாலும் சிலருக்கு ஏன் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற உணர்வு வருவதில்லை. ஒருவரிடம் பரிசுத்த ஆவி இருந்தால்தான் அவருக்குள் பரிசுத்த தூண்டுதல்களும் இருக்கும். ஒருவருக்குள் பரிசுத்த ஆவி இருந்தால் அவர் சத்தியத்தை கேட்டு அதன்படி செயல்படாமல் சும்மா இருப்பது கடினம். சபை தலைவர்களும் போதகர்களும் ஒருவரை ஆராதிக்கும்படி தூண்ட முடியும், ஜெபிக்க தூண்ட முடியும், காணிக்கை கொடுக்க தூண்ட முடியும், ஊழியம் செய்திட தூண்ட முடியும். ஆனால் பரிசுத்த தேவனோடு வாழ்கின்ற அனுபவத்தை ஒருவர் பெறாவிட்டால் அவர் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற லட்சியம் தீவிரம் அடையாது. பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் பரிசுத்த தூண்டுதலை பெற மாட்டார்கள். மறுபிறப்பின் அனுபவம் பெறாதவர்களிடம் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட மாட்டார். பக்தி வாழ்க்கை வேறு, பரிசுத்த வாழ்க்கை என்பது வேறு. நமது மனதை கொண்டு பக்தியான வாழ்க்கை வாழலாம். தேவ ஆவியை பெற்றிருந்தால் தான் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தராகிய இயேசுவை ஆராதிக்கின்ற அனுபவத்தில் இருந்தோ இயேசுவை நோக்கி ஜெபிக்கும் அனுபவத்தில் இருந்தோ கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்கக்கூடாது. முதலாவது, கர்த்தராகிய இயேசுவை இரட்சகராக நமக்குள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும் அனுபவத்தில் இருந்து கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்க வேண்டும். கர்த்தராகிய இயேசுவை நமக்குள் ஏற்றுக்கொள்வதின் விளைவாகத்தான் மறுபடியும் பிறக்கின்ற அனுபவம் ஏற்படுகின்றது. நாம் ஜெபிப்போம். பழியும் சத்தியமும் ஜீவனுமாகிய பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவை உலகம் அறியாதபடிக்கு மனக்கண்கள் குருளாக்கப்பட்ட உங்க அன்பு பிள்ளைகளில் ஒவ்வொருவரும் இரட்சகரை கண்டுகொள்ள அவர்கள் மனக்கண்களை திறந்தள்ளும். ஆண்டவரே, அவர்கள் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது மறு ஜென்ம முழுக்கையை பெற்றவர்களாக பரிசுத்த ஆவியினால் புதிதாக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் இரட்சிப்பில் கலிகூடவும் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காத்துக்கொள்ளவும் வழி நடத்துங்க. கர்த்தாவே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், அனுதின தேவைகளில், விருப்பம், எதிர்பார்ப்புகளில், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயத்தில் உங்க ஆசீர்வாதம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிரிவினையின் ஆவிகள் துரத்தப்படவும், ஆசீர்வாத தடைகள் அகலவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், கொடியவர்கள், மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், வேசிக்கல்லர்கள், விபச்சாரக்காரர்கள் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, பாடுகள், கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள், கடன் பிரச்சனைகளினால் வாடும் ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவும், மகிழ்வான வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்ய ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.